14ஆம் ஆண்டில் தந்தி டிவி அடியெடுத்து வைக்கும் நிலையில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தந்தி டிவி நிறைய அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி இருக்கும்போது கூட வீட்டுல இருந்தா டிவி பார்க்க முடியும்னா கூட மொபைல்ல வந்து அப்டேட் அப்பப்போ போட்டுட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்டா கூட இந்த கவின் படுகொலை, அப்புறம் இந்த கரூர் சம்பவம், அப்புறம் இந்த ரீசெண்டா நடந்த கோயம்புத்தூர் சம்பவம், அதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட் என்னன்னு கேட்கறப்போ லைவ்ல அப்படியே எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு. தந்தி டிவி ரெகுலராக மொபைலில் நியூஸு, மக்கள் மன்றம், விவாதம் அதெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருப்பேன். பார்க்குறதுல நடுநிலையாக இருக்கும் செய்தி. அரசியல் சம்மந்தமாக இருந்தாலும் மற்றது எது இருந்தாலுமே ஒரு நடுநிலையாக வரும். ஒன் சைடாக எதுவுமே இருக்காது. தந்தி டிவி நான் பார்ப்பேன். உடனே செய்தி கொடுக்குறீங்க. ஃபோன்லேயும் பார்ப்பேன், டிவிலையும் பார்ப்பேன். அதில் உள்ள செய்திகளை என்ன இது கட்சி என்ன ஏது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, உலக இதில் பார்க்கறதுக்கு தான் செய்தி தானே முக்கியம். அதனால் நான் அது அதிகமாக டிவி பார்க்கலனா கூட தந்தி டிவி வந்து நான் ஃபோன்லேயே பார்த்துப்பேன். வெளியில் வந்துடுவேன், ஆனால் நான் ஃபோனில் தான் பார்த்துப்பேன். இப்போ இந்த கடைசியாக கரூர் தாவேகா சம்பவம் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடாது சம்பவம், எல்லா மற்ற டிவி சேனலுமே விஜய் பேசுகிறத மட்டும்தான் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் தந்தி டிவி மட்டும்தான் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை நேரடியாக ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அது அரை மணி நேரம் கழிச்சு தான் மற்ற சேனல்கள்லேயே வந்தது. அதனால் எனக்கு இந்த உண்மை சம்பவம் எனக்கு சூப்பராக இருந்தது.